ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சமைக்கவே ரொம்ப போர் அடிக்குது, என்ன சட்னி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு தோணுதா? இது உங்களுக்கான ரெசிபி. இன்றைக்கி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோசை இட்லிக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட்டில் வீட்டில் அரைச்ச தோசை பொடி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் இட்லி தோசை பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த உளுந்து கூட ஒரு 9 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைய சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு வரட்டும். ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வறுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போது அதே பேனில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா வறுத்து விடுங்க. அதுவும் கொஞ்சம் லைட்டு கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. எல்லாமே கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க, இல்லைன்னா கொஞ்சம் கரிஞ்சு போயிடும். இப்போது அதே பேனில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு எள் இருந்தால் ரொம்பவே பெட்டர். என்கிட்ட கருப்பு எள் இல்லை, அதனால் நான் ஒயிட் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளு ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஆறட்டும். இப்போது அதே பேனில் ஃபைனலாக கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி அதில் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணுறதுனால நம்ம பொடிக்கு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். இதை லைட்டாக வறுத்துட்டு அதையும் நம்ம அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஆறட்டும். நல்லா எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இன்னும் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம பொடி எப்படி அட்டகாசமாக ரெடியாக இருக்குன்னு. இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே குழப்பி சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக சுலபமாக வீட்டிலே அழகாக ரெடி பண்ணிடலாம் தோசை பொடி. சட்னி சாம்பார் கூட தேவைப்படாது. என்ன தான் கடையில் என்ன வாங்கினாலும் வீட்டில் அரைச்ச மாதிரி வராதுல்ல.